அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன் சேமம் புகினும் யாமத்து உறங்கு. அதாவது காவல் காக்க சென்றாலும் நள்ளிரவில் உறங்குவதை தவிர்க்க கூடாது என்று சொல்லுகிறாள். சேமத்து அதாவது மற்றவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியது. அதே போல் இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. எவ்வளவு இரவு பணிகளை நீங்கள் முக்கியமான பணிகளாக இருந்து செய்தாலும் கூட அந்த நடு இரவிலே ஒரு 2 மணி நேரம் உறங்குவது என்பது மிக மிக அவசியம் என்று அவ்வை சொல்லுகிறாள். நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் டான்சில் கட்டி பெரிதாக இருந்தால் ஆபரேஷன் வேண்டாம், ஹோமியோபதி மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு சர்வம் ஹெல்த் கேர் 9176380403. நல்லது நண்பர்களே, அடுத்ததாக நம்ம ஹோமியோபதி சப்ஜெக்ட் வெர்டிகோக்கு போவோம். வெர்டைகோ அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். வெர்டைகோனா தலை சுற்றல். தலை சுற்றலை சாதாரணமாக நினைத்து ஒதுக்கி விடாதீர்கள், அதற்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுங்கள். இப்போ தலை சுற்றல்னா பல சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்படும். அப்படி என்னென்ன சூழ்நிலைகளில் நமக்கு தலை சுற்றல் ஏற்படும், அப்படி ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஹோமியோபதியிலே என்னென்ன மருந்துகள் நமக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பல நிலைகளில் நாம் மருந்துகளை ஹோமியோபதியில இருந்து கொடுக்குறோம். அதில் ஒரு நிலை என்னன்னா ஸ்டாண்டிங். ஒருத்தர் அப்படி நின்று கொண்டு இருக்கும் பொழுது தலை கிருன்னு சுத்தும். அப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டூப்பிங் அப்படி குனிதல், அப்படி குனிந்து இது பண்ணும் பொழுது அந்த தலை சுற்றல் வந்தாலும் சரி, அல்லது மோஷன் போகும்போது அல்லது போன பிறகு அந்த தலை சுற்றல் ஏற்பட்டாலும் சரி, அல்லது உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது தலை சுற்றல் வந்தாலும் இது குறிப்பிட்டு நீங்க ஹோமியோபதி மருத்துவரிடம் சொன்னால், இந்த செயலை செய்யும் பொழுது எங்களுக்கு இப்படி ஆகுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டாக்டர் சரியான மருந்தை உங்களுக்கு உடனடியாக கொடுத்துருவாங்க. அந்த உடனடியாக அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் உங்களை விட்டு. சிலருக்கு சடனா அது மாதிரி ஏற்படும். சிலருக்கு சம்மர்ல அந்த தலை சுற்றல் ஏற்படும். சிலருக்கு சன்லைட் அதுல ஏற்படும். இப்படி பல நிலைகளை நாம கூர்ந்து கவனித்து டாக்டர்கிட்ட சொல்லணும். சில நேரங்களில் உணர்வு மலங்குதல், ஸ்டூபிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் சின்கோப், உணர்வு இழந்து விழுந்து விடுதல், அந்த சூழ்நிலையில இது பண்ணுவோம். ஸ்விங்கிங் அதாவது அந்த ஊசலாடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஊஞ்சல் ஆடும் பொழுதோ இது ஆடும் பொழுதோ இந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்சஸ் அதாவது உடல் உறுப்புகளினுடைய அந்த சென்ஸ் உணர்வு குறைந்து போதல், இழந்து போதல், அந்த சூழ்நிலையில தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வாறு எந்தெந்த சூழ்நிலையில் நமக்கு தலை சுற்றல் ஏற்படுகிறதோ அந்தந்த சூழ்நிலையில் உங்களுடைய மருத்துவரிடம் அந்த சூழ்நிலையை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவான மருந்துகளை மருத்துவர்கள் தருவார்கள். நீங்கள் விரைவில் குணமடைந்து விடுவீர்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.